பம்பாயிலிருந்து காகா மகாஜனி என்பவர் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசித்துவிட்டு ஒரு வாரம் தங்கியிருந்து கோகுலாஷ்டமி விழாக்களை கண்டுகளிக்க எண்ணினார். ஆனால் அவர் பாபாவை தரிசித்தவுடன் பாபா அவரை எப்போது கிளம்புகிறாய் என்று கேட்க அவர் பாபாவின் திருவுளப்படி என்றார். நாளைக்கே செல் என பாபா ஆணையிட்டார். உடனே காகா மகாஜனியும் புறப்பட்டு விட்டார். பம்பாயை அடைந்தவுடன் அவருடைய எஜமானுக்கு திடீரென்று காய்ச்சல் வந்து விட்டதால் காகாவை உடனே வர சொல்லி ஷீரடிக்கு எழுதியிருந்த கடிதம் திரும்பி வந்திருப்பதையும் கண்டு பாபாவின் செயலை போற்றினார். பவுசாஹிப் துமால் என்பவர் ஒரு வக்கீல். அவர் ஒரு நாள் பாபாவை தரிசித்துவிட்டு உடனே ஒரு வழக்கின் காரணமாக நிப்பாடு என்ற ஊருக்கு செல்ல விழைந்தார். பாபா அவரை ஒரு வாரம் தங்கச் செய்தார். பின்னால் ஊர் சென்ற அவர் வழக்கு வேறொரு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை அறிந்து பாபாவின் தீர்க்க தரிசனத்தை புகழ்ந்தார். நானா சாஹிப் ஒரு கௌரவ மாஜிஸ்ட்ரேட். அவர் மனைவியுடன் ஷீரடி வந்து ஒரு வாரம் தங்கி பாபாவுக்கு சேவை புரிந்து வந்தார். பேலாப்பூரில் அவர்களது மகன் உடல்நலமுற்று இருப்பதாக செய்தி வந்தது. திருமதி நானா சாஹிப் பாபாவின் அனுமதி பெற்று உடனே ஊர் செல்ல எண்ணினார். ஆனால் நானா சாஹிப்போ அடுத்த நாள் புறப்படலாம் என்றார். அந்த பெண்மணி கணவருடன் சென்று பாபாவை வணங்கி அனுமதி வேண்டினார். பாபா உடனே செல், அமைதியாக இருந்து 4 நாட்கள் தங்கி உறவினர்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வா என அருளி செய்தார். நாசிக்கிலிருந்து முலே சாஸ்திரி என்ற வைதீக பிராமணர் நாக்பூர் கோட்டீஸ்வரர் பாபு சாஹிப் பூட்டியை காண ஷீரடி வந்தார். பூட்டியை பார்த்துவிட்டு அவருடன் பாபாவை காண சென்றார். பாபா தன் செலவில் பழங்களை வருவித்து அங்கிருந்து அனைவருக்கும் பங்கிட்டார். முலே சாஸ்திரி சகலகலா பண்டிதர். அவர் பாபாவின் கைகளை பார்த்து பலன் சொல்ல எண்ணினார். ஆனால் பாபா மறுத்துவிட்டார். அவர் சாஸ்திரிக்கு 4 வாழைப்பழங்கள் கொடுத்தார். பின்னர் எல்லோரும் வாடாவுக்கு திரும்பினார். சாஸ்திரி குளித்துவிட்டு பூஜையில் இறங்கினார். பாபா வழக்கம்போல் லெண்டிக்கு கிளம்பினார். சிறிது சிவப்பு பொடி கொண்டு வந்து நீரில் கரைத்து தான் உடுக்கும் துணியை காவி துணியாக்கி உடுத்தினார். ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. நண்பகல் ஆரத்தி ஆரம்பமாயிற்று. பாபு சாஹிப்பும் முலே சாஸ்திரியும் பாபாவை காண வந்தனர். பாபா இருக்கையில் அமர்ந்தார். ஆரத்தி முடிந்தவுடன் முலே சாஸ்திரியிடமிருந்து தட்சணை பெற்று வர பாபா ஆணையிட்டார். நாக்பூர் சீமான் பூட்டியே சென்றார். ஆனால் சாஸ்திரியோ நான் ஏன் பாபாவுக்கு தட்சணை அளிக்க வேண்டும் என்று கேட்டதோடல்லாமல், நான் வேதம் கற்றவன், பாபா பெரிய சாதுவாக இருந்தாலும் நான் அவரை எதற்கும் நாடி நிற்கவில்லை என்று மனதுக்குள் எண்ணினார். எனினும் சீமான் பூட்டியே வந்திருப்பதால் அவரது அழைப்பை அலட்சியப்படுத்தாமல் அவருடன் பாபாவை தரிசிக்க சென்றார். மேலும் தான் புனிதமானவன் என்றும் மசூதி அப்படிப்பட்டதல்ல என்றும் நினைத்தார். இப்படி எண்ணியவர் வெளியில் சிறிது தூரத்திலிருந்தே பாபாவின் மீது மலர்களை அள்ளி வீசினார். உடனே அங்கு பாபாவை காணவில்லை, மாறாக அவருடைய குரு கோலப் சுவாமியை கண்டார். வியப்பில் ஆழ்ந்தார். இது கனவா இல்லை நினைவுதானா? தன்னை கிள்ளி பார்த்து கொண்டவர் உடனே குருவின் பாதங்களில் நமஸ்காரம் செய்து எழுந்து கைகூப்பி மெய்மறந்து நின்றார். எல்லோரும் பாபாவின் ஆரத்தி பாடல்களை பாடிட சாஸ்திரி குருநாம ஸ்மரணை செய்தார். தான் என்பது விட்டு குலம், ஜாதி, புனிதம் எல்லாவற்றையும் துறந்து பாபாவை சரணாகதி அடைந்தார். மறுபடியும் அவர் எழுந்திருக்கையில் பாபா தட்சணை கேட்டார். பாபாவின் பெருமையை கண்ட சாஸ்திரி தன்னை மறந்து ஆனந்த கண்ணீர் சொரிய பாபாவை வணங்கி தட்சணை கொடுத்தார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு பாபா அன்று ஏன் காவி உடை அணிந்தார் என்ற மர்மம் தெரிய வந்தது. ஒரு மம்பலத்தார் பாபாவை காண ஷீரடி புறப்பட்டார். சிறந்த ராம பக்தரான ஒரு டாக்டரிடம் சென்று அவரையும் கூட வருமாறு அழைக்கவே தான் பாபாவை காண வர விரும்பவில்லை என மறுத்தார். எனினும் மம்பலத்தார் அந்த டாக்டரிடம், நண்பரிடம், உங்களை யார் பாபாவை வணங்க சொன்னது? பயணத்தின் போது இருவராக இருந்தால் பேச்சு துணையாக இருக்கும் என்றுதான் உங்களை கூப்பிடுகிறேன் என்றார். இருவரும் ஷீரடியை அடைந்தனர். மசூதியை அணுகினர். என்ன வியப்பு! முதலில் மறுப்பு தெரிவித்த டாக்டர் இப்போது பாபாவின் அருகிலே சென்று அவரை வணங்கி நின்றார். தன் கொள்கையை விட்டு இந்த ராம பக்தரான டாக்டர் எப்படி எல்லோருக்கும் முன்பே சென்று பாபாவை வணங்கினார்? இந்த கேள்வி எழுந்ததும் டாக்டர் சொன்ன பதில், என் குடும்ப தெய்வமான ஸ்ரீ ராமபிரானை அங்கே உட்கார்ந்திருப்பதைக் கண்டு மெய்மறந்து போய் வணங்கினேன். அவர் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே மறுபடியும் பாபா இருப்பதைக் கண்டு, இது என்ன கனவா நனவா? ஸ்ரீ ராமனாக என் கண்களுக்கு காட்சி தந்த இந்த பாபா எப்படி முகமதியராக இருக்க முடியும்? அவர் ஒரு சிறந்த யோக புருஷர், கடவுளின் அவதாரமே என்று மகிழ்ச்சி கடலில் தெளித்தவாறு கூறினார்.
மறுநாள் பாபா தன்னை ஆசீர்வதித்தால் அன்றி மசூதிக்கு செல்வதில்லை என்று டாக்டர் உறுதி கொண்டு பட்டினி கிடந்தார். 3 நாட்கள் கழிந்தன. 4வது நாள் காண்டேஷ் என்ற நண்பர் அங்கு வர அவருடன் சேர்ந்து பாபாவை காணச் சென்றார். டாக்டரை யாராவது அழைத்து வந்தீர்களா என்று பாபா கேட்க டாக்டர் மனம் உருகிவிட்டார். அன்றிரவு டாக்டர் கனவில் பாபா தோன்றி அவரை ஆசீர்வதித்தார். ஊர் திரும்பிய பின்னரும் சுமார் 10-15 நாட்கள் வரை பாபாவை கனவில் கண்டார் அந்த டாக்டர். ஒரு சமயம் ஒரு பக்தர் பிறர் முன்னிலையில் பாபாவை பழித்துரைக்கலானார். பாபாவும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். மற்றவர்கள் அந்த பக்தரின் அறியாமையை எண்ணி அவர் மீது வெறுப்புற்றனர். இதனால் வீணான விரோதம் ஏற்படும் எனவும் அவர்கள் அஞ்சினர். புறந்தூய்மை நீரால் அமையும். உடல் அழுக்கை நீக்க சோப்பு, நீர் முதலியன பயன்படுத்துகிறோம். ஆனால் மன தூய்மை பெற என்ன வழி? பழி கூறிய பக்தரை திருத்த பாபா ஒரு வழி கண்டார். அந்த பக்தரை பாபா லெண்டிக்கு அருகில் கண்டார். இங்கே இருந்த பெரிய பன்றி ஒன்றை காட்டி, அதை பார், எத்தனை ஆசையுடன் அது மக்கள் கழித்ததை உண்ணுகிறது. உன் குணமும் அப்படித்தான் இருக்கிறது. உன் சகோதரனை நீ இப்படி பழிக்கிறாய். புண்ணியம் பல செய்திருந்தும் நீ இவ்வாறு நடந்து கொண்டால் உனக்கு ஷீரடி எவ்வாறு உதவி செய்யும் என்று கேட்டார். அந்த பக்தர் நாணமுற்று தலைகுனிவுடன் பாபாவை வணங்கி இனி எப்பொழுதும் பாபாவின் அறிவுரையை மனதில் ஏற்று ஒழுக்கத்தினின்றும் வழுவாது நடப்பதென உறுதி பூண்டார். ஓம் சாய்ராம்.